நான் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா காம்ப்ளெக்ஸ் ரூட் ஆஃப் யூனிட்டி. ஸோ இதனுடைய ரூட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னா என்னென்னா 1/1/3 இதனுடைய ரூட்ஸ் என்ன அப்படின்றது தான் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. ஸோ இதை வந்து நம்ம லெட் ஜெட்டுன்னு அசைன் பண்ணிக்கலாம். லெட் ஜெட் ஈக்குவல் டு 1/1/3. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம கியூபிங் ஆன் போத் சைட் பண்ணுறோம். ஸோ கியூபிங் ஆன் போத் சைட் பண்ணும்போது நமக்கு ஜெட்டுக்கு வந்து ஜெட் கியூப்னு கிடைக்கும். ஈக்குவல் டு இங்கே கியூபிங் பண்ணும்போது இந்த த்ரீயும் கியூப் பண்ணுற த்ரீயும் கேன்சல் ஆகிடும். ஸோ 1ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 1ஐ வந்து நம்ம போலார் ஃபார்மேட்டில் எழுதணும். ஸோ அதாவது இங்கே ரியல் பார்ட் வந்து 1, இமேஜினரி பார்ட் வந்து 0. ஸோ அதை எப்படி எழுதலாம்னா cos 0 ப்ளஸ் I sin 0 அப்படின்னு எழுதலாம். பிகாஸ் இங்கே cos 0ஓட வேல்யூ வந்து 1, sin 0ஓட வேல்யூ வந்து 0. ஸோ 1ஐ வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதை ஜென்ரல் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். ஸோ அப்போ வந்து ஆர்குமெண்ட் கூட இந்த 0 கூட 2k பையை ப்ளஸ் பண்ணணும். ஸோ 0 ப்ளஸ் 2k பை ப்ளஸ் I sin 0 ப்ளஸ் 2k பை. ஓகே, இங்கே 0 ப்ளஸ் 2k பை வந்து நமக்கு 2k பை தான் கிடைக்கும். ஸோ cos 2k பை ப்ளஸ் I sin 2k பை. ஸோ z கியூபோட வேல்யூ இதுதான். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா டேக்கிங் கியூப் ரூட் ஆன் போத் சைட். ஸோ கியூப் ரூட் எடுக்கும்போது இந்த கியூப் வந்து கேன்சல் ஆகிடும், zன்னு கிடைக்கும். தென் இங்கே வந்து cos 2k பை ப்ளஸ் I sin 2k பை ஹோல் பவர் 1/3 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 1/3ஐ ஆர்குமெண்ட் கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம் பை யூஸிங் டி மூவியஸ் தேரம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னா cos 2k பை இன்ட்டு 1/3 வந்து பை 3ன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் I sin 2k பை பை 3. ஓகே, இப்போ வந்து நம்ம இங்கே கியூப் ரூட்ஸ் அதாவது நம்ம 3 ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம கேவோட வேல்யூ என்னென்ன அசைன் பண்ணிக்க போகிறோன்னா 0, 1, 2 இந்த 3 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம என்னென்ன ரூட்ஸுன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேவோட வேல்யூ 0 அப்படின்னு அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ என்ன கிடைக்குன்னா z ஈக்குவல் டு cos 2 into 0 into pi divided by 3 plus I sin 2 into 0 into pi divided by 3. ஸோ அப்படி பண்ணோன்னா நமக்கு இங்கே கம்ப்ளீட்டாக 0 தான் கிடைக்கும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் cos 0 ப்ளஸ் I sin இங்கேயும் 0வில் மல்டிப்ளை பண்ணால் எல்லாமே 0 ஆகிடும். ஸோ cos 0ஓட வேல்யூ வந்து 1 ப்ளஸ் I sin 0ஓட வேல்யூ வந்து 0. ஸோ I into 0 இங்கே 0, 1 ப்ளஸ் 0 இஸ் 1. ஸோ நம்மளோட ஃபஸ்ட் ரூட் வந்து 1. இப்போ நெக்ஸ்ட் ரூட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ரூட்லேயும் என்ன இருக்குன்னா இப்போ கேன்னு சப்ஸ்டியூட் k ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இன் ஈக்குவேஷன் 1. ஸோ cos 2 into 1 into pi by 3 plus I sin 2 into 1 into pi by 3. ஸோ இப்படி பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் cos 2 into 1 2, 2 into pi 2 pi by 3 plus I sin இங்கேயும் 2 pi by 3. ஸோ இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா cos pi minus pi by 3 அப்படின்னு எழுதலாம். இப்போ இது வந்து நம்ம எல்சிஎம் எடுத்து பார்த்தோம்னா 3 into pi 3 pi 3 pi minus pi 2 piன்னு கிடைக்கும். ஸோ 2 pi by 3ன்னு கிடைக்குது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஸ்ப்ளிட் பண்ணலாம். I sin pi minus pi by 3. ஓகே, இப்போ pi minus pi by 3னா அது வந்து எந்த குவாட்ரண்ட் அப்படின்னு பார்க்கணும். ஸோ பைனா இங்கேருந்து மைனஸ் ஆகுது. ஸோ அதனால் செகண்ட் குவாட்ரண்ட்டில் தான் போயிருக்கும். ஸோ இங்கே பை இருக்கிறதுனால நமக்கு cos pi by 3 தான் கிடைக்கும். தென் அதே மாதிரி இங்கே சைனுக்கும் பை இருக்கிறதுனால sin pi by 3 தான் கிடைக்கும். பட் அதனோட சிம்பிள்ஸ் வந்து ப்ளஸ்ஸாக மைனஸாக செக் பண்ணணும். இப்படி இந்த செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் யாரெல்லாம் பாசிட்டிவ்னா சைன் அண்ட் சைன் தீட்டாவும் கொசிக்கன் தீட்டாவும் மட்டும்தான் இங்கே பாசிட்டிவ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காஸ் வந்துருக்கு. ஸோ காஸ் வந்து மைனஸ், இங்கே சைன் தான் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ப்ளஸ். நெக்ஸ்ட்டு காஸ் பை பை 3யோட வேல்யூ என்னென்னா
1/2. ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ -1/2 ப்ளஸ் I sin π/3யோட வேல்யூ என்னென்னா √3/2. ஸோ இதுதான் நம்மளுடைய செகண்ட் ரூட். இப்போ நம்ம தேர்ட் ரூட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ தேர்ட் ரூட் k ஈக்குவல் டு 2ன்னு அசியூம் பண்ணிப்போம். இன் ஈக்குவேஷன் 1 ஸோ z என்ன கிடைக்கும்னா cos, ஸோ நம்மளோட ஈக்குவேஷன் 1 இங்கே இருக்குது, cos 2 into 2π/3 plus I sin 2 into 2π/3. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் cos 2 2s are 4, 4 into pi 4π/3 plus I sin 4π/3. ஸோ 4π/3 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா cos pi plus pi/3 plus I sin pi plus pi/3. ஸோ pi plus pi/3 என்ன கிடைக்கும் 3 into pi 3pi, 3pi plus pi 4piன்னு கிடைக்கும். ஓகே, இங்கே வந்து பைன்னு இருக்கிறதுனால கண்டிப்பாக cos pi/3 தான் கிடைக்கும். அதே மாதிரி சைனுக்கும் பை இருக்கிறதுனால sin pi/3 தான் கிடைக்கும். இப்போ நான் என்னுடைய சிம்பிள் வந்து ப்ளஸ்ஸாக மைனஸான்னு பார்க்கலாம். பை ப்ளஸ் pi/3ன்னு இருக்குது. ஸோ பைனா இங்கே தான் இருக்கும். பை ப்ளஸ் pi/3னா தேர்ட் குவாட்ரண்ட்குள்ளே இருக்கும். தேர்ட் குவாட்ரண்ட்டில் யாரெல்லாம் பாசிட்டிவ்னா tan அண்ட் cot தான் பாசிட்டிவ். நமக்கு இங்கே cos வந்திருக்கு, ஸோ அது நெகட்டிவ். அதே மாதிரி சைன் வந்திருக்கு, அதுவும் நெகட்டிவ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மைனஸ் cos pi/3யோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/2. அதே மாதிரி sin pi/3யோட வேல்யூ என்னென்னா √3/2. ஸோ இதுதான் நம்மளுடைய தேர்ட் ரூட். இது வந்து நம்ம ஆர்கன் டயக்ராம்லையும் பிளாட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூட் என்னென்னா 1. ஸோ இது வந்து நம்மளுடைய ரியல் ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் ஆர் இமேஜினரி ஆக்சிஸ். ஸோ ரியல் ஆக்சிஸ் வந்து ஃபஸ்ட்டு ரூட் வந்து நமக்கு 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இங்கே தான் அந்த 1 ஃபஸ்ட் ரூட் வரும். செகண்ட் ரூட் வந்து எங்கே இருக்குன்னா cos pi minus pi/3, அதாவது செகண்ட் குவாட்ரண்ட்குள்ளே இருக்கும். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்னா இங்கே தான் இருக்கும். ஸோ இதனுடைய பாயிண்ட். ஸோ இங்கே என்னென்ன ரூட்ஸ் வரும்னா -1/2 ப்ளஸ் I √3/2. இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா pi ப்ளஸ் pi/3ன்னு இருக்குது. அது வந்து தேர்ட் குவாட்ரண்ட்குள்ளே இருக்கும். ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்குள்ளேனா ஸோ இதுதான் ரூட் -1/2 மைனஸ் I √3/2. ஸோ இங்கே இருக்கும் 1. ஸோ இதுதான் நம்மளுடைய கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. இன்ட்ரொடக்ஷன். ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போகிறோம், என்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ண போகிறோன்றத இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா என்னென்னா அது எப்படி இருக்கும்னா x ப்ளஸ் IY இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நம்பர்ஸில் எழுதணுன்னா 2 + 3i. ஸோ இது இந்த 2 அப்படின்றது தான் ரியல் பார்ட், 3 அப்படின்றது தான் இமேஜினரி பார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறத வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ஹியர் x இஸ் அ ரியல் பார்ட் அண்ட் y இஸ் அ இமேஜினரி பார்ட். ஸோ இதுதான் ரியல், இதுதான் இமேஜினரி. நெக்ஸ்ட் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் z1 ஈக்குவல் டு x1 ப்ளஸ் iy1 அண்ட் z2 ஈக்குவல் டு x2 ப்ளஸ் iy2. இந்த மாதிரி 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு அதை வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது எப்போ ஈக்குவலாக இருக்கும்னா z1 உடைய ரியலையும் z2ஓட ரியலும் ஈக்குவலாக இருக்கணும். அதாவது இந்த x1ம் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய x2வும் ஈக்குவலாக இருக்கணும். அதே சமயம் இமேஜினரி z1 உடைய இந்த y1ம் z2 உடைய இந்த y2வும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம். தென் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் அ கான்ஜுகேட் நம்பர் x ப்ளஸ் iy இஸ் x மைனஸ் iy. ஸோ கான்ஜுகேட் அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம் 5 ப்ளஸ் 7i. இதனோட கான்ஜுகேட் என்னென்னா 5. இந்த இமேஜினரி பார்ட் இருக்கு இல்லையா, அந்த இமேஜினரி பார்ட்டோடைய சிம்பிள் இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ -7i அப்படின்னு எழுதணும். இதுதான் கான்ஜுகேட். ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் 4 - 3i இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ சேஞ்ச் பண்ணி 4 + 3iன்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம இந்த இமேஜினரி பார்ட்டினுடைய சிம்பிளை தான் சேஞ்ச் பண்ணணும்.
நம்மளோட கொஷின் வந்து இப்படி கூட இருக்கலாம், -2y + 3 இப்படி இருந்தாலும் or else +2y - 3ன்னு இருக்குது. ஸோ இதில் நம்மளோட ரியல் பார்ட் வந்து 3 தான், அப்படியே எழுதிக்கலாம். இமேஜினரி பார்ட் வந்து 2y, இதனோட சிம்பிள் வந்து ப்ளஸ். ஸோ இதை சேஞ்ச் பண்ணனா வில் கெட் -2y. ஸோ இப்படி தான் கான்ஜுகேட் எழுதணும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சில வேல்யூஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். i⁴0 = 1, எனிதிங் பவர் 0 வந்து நமக்கு 1 தான். தென் i⁴1 = i, சேம் வேல்யூ தான் கிடைக்கும். இங்கே i⁴2 = -1ன்னு இருக்குது. ஸோ அது எப்படின்னா, இப்போ நம்ம ஐன்னு சொல்லுவோம்னா நம்மளுடைய ஸ்கொயர் ரூட்டில் மைனஸ் வேல்யூ வந்தால் அது வந்து நம்ம ஐன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகாது. இங்கே ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ரெண்டுமே இருக்கும். ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டை நம்ம எப்படி எழுதலாம்னா -1/1/2 அப்படி எழுதலாம், = i. இப்போ வந்து நம்ம ரெண்டு சைடும் ஸ்கொயரிங் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், -1 பவர், இங்கே ஸ்கொயரிங் பண்ணால் இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ பவர் 1 இருக்கும். இங்கே ஸ்கொயரிங் பண்ணால் i² இருக்கும். ஸோ இப்போ நமக்கு i² வேல்யூ என்னென்னு கிடச்சிருக்குன்னா -1. ஸோ அப்படி தான் i² வேல்யூ -1ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து i³ = -iன்னு இருக்குது. ஸோ நம்ம i³ எப்படி எழுதலாம்னா i² × i அப்படின்னு எழுதலாம். i² வேல்யூ என்ன, -1 × i. ஸோ -1 × i -i. இப்போ i⁴ இருக்குது. i⁴ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா i² × i² அப்படின்னு எழுதலாம். i² வேல்யூ வந்து -1. ஸோ -1 × -1 பண்ணனா வில் கெட் +1. ஸோ அப்படி தான் i⁴ வந்து +1. இங்கே நமக்கு ஐயோட பவர் எவ்வளோ பெரிய கிரேட்டர் நம்பராக இருந்தாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2044 இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து 4 டேபிளில் மல்டிபிள்ஸ் 4 டேபிளில் வர நம்பராக இருந்துச்சுன்னா இது வந்து நம்ம டேரெக்டாக 1ன்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் மட்டும் பார்த்தா போதும். இங்கே 44ன்னு இருக்குது. ஸோ இது வந்து 4 டேபிளில் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் இதனோட வேல்யூ வந்து நம்ம 1ன்னு டேரெக்டாக எழுதிக்கலாம். ஒருவேளை அப்படி இல்லைன்னா இப்போ i⁴2033 இருக்குது. ஸோ நம்ம லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ 33ன்றது 4 டேபிளில் வராது. ஸோ அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா i⁴2032ன்றது வரும். ஸோ 4 டேபிளில் 32 வரும். ஸோ +1ன்னு எழுதிப்போம். ஸோ 33 வந்து 2032 + 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ தென் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா i⁴2032 இது வந்து 4 டேபிளில் வரும். அப்போ இதனோட வேல்யூ 1ன்னு கிடச்சிரும். இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா i⁴1ன்னு எழுதுவோம். ஸோ i⁴1ஓட வேல்யூ வந்து நமக்கு iன்னு கிடைக்கும். ஸோ 1 + iன்னு கிடைக்கும் இதனோட வேல்யூ. ஸோ எவ்வளோ பெரிய வேல்யூவாக இருந்தாலும் அது வந்து 4 டேபிளில் மல்டிபிள் ஆகுதான்னு பார்க்கணும். தென் அது ஆகலைன்னா அது 4 டேபிளில் மல்டிபிள் ஆகிற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதி தென் அதனுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ நம்ம இங்கே என்னென்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம்னா அண்டர் அடிஷன் அண்ட் அண்டர் மல்டிப்ளிகேஷன் படி நம்ம இங்கே சொல்ல ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. அப்படின்னா Z1 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் x + iy, தென் Z2 இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் x - iy. ஸோ இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம ப்ளஸ் பண்ணால் நமக்கு இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் கிடைக்கும். அதே மாதிரி ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம ப்ளஸ் பண்ணி Z1 + Z2 ப்ளஸ் பண்ணாலும் ஆர் Z2 + Z1 அதை இன்டர்சேஞ்ச் பண்ணி ப்ளஸ் பண்ணாலும் நமக்கு சேம் ஈக்குவலான வேல்யூ தான் கிடைக்கும். தென் அதே மாதிரி ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணாலும் Z1 × Z2 which is equal to Z2 × Z1. Next is associative property. Associative propertyல நமக்கு 3 complex numbers தேவை. ஸோ இதுதான் அதனுடைய ப்ராப்பர்ட்டி. Z1 + Z2 + Z3 equal to Z1 + Z2 + Z3. ஸோ இது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா எக்ஸாம்பிளில் வந்து நம்மளை ப்ரூவ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம LHS எழுதிட்டு ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் உள்ள டேர்ம்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். Z1 + Z2 வேல்யூ என்னன்ட்டு. அதுக்கப்புறம் Z3 கூட அதை நம்ம ப்ளஸ் பண்ணணும். இது நம்மளுடைய LHS. நம்மளோட RHS பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு Z2 + Z3 கண்டுபிடிக்கணும். அதனுடைய ஆன்சரையும் Z1 நம்ம ப்ளஸ் பண்ணணும். தென் ரெண்டுமே ஈக்குவலா அப்படின்னு பார்க்கணும். அதே தான் மல்டிப்ளிகேஷன்லையும் இங்கே ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க Z1 × Z2. ஃபஸ்ட்டு இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு இது கூட வர ஆன்சரை Z3 கூட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். தென் RHSல வந்து Z2 Z3 ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அது கூட Z1 நம்ம மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் இஸ் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டினா சேம் அதே வேல்யூ கிடைக்கிறது தான் ஐடென்டிட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, அதை வந்து 0 கூட ப்ளஸ் பண்ணாலும்
இல்லை 0வை இன்னும் அதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் கூட ப்ளஸ் பண்ணாலும் நமக்கு சேம் அதே கொஷின் தான் கிடைக்கும். தட் இஸ் ஐடென்டிட்டி. அதே தான் இங்கே மல்டிப்ளிகேஷன்லேயும். ஸோ கிவன் கொஷினையும் 1 கூட மல்டிப்ளை பண்ணாலும் அண்ட் 1 இன்ட்டு அந்த கிவன் கொஷினை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு சேம் அதே கொஷின் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் இஸ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இப்போது Z எடுத்துக்கிட்டு அதனுடைய இன்வர்ஸ் மைனஸை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணி கிடைக்கிற ஆன்சரும் தென் -Z + Z இந்த ஆன்சரும் நமக்கு 0 தான் கிடைக்கும். என்னோட ரெண்டு ஆன்சருமே நமக்கு 0 தான் வரும். தட் இஸ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. தென் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா Z இன்ட்டு W. இது Wன்றது ஒன்றும் இல்லை, இது வந்து இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதே மாதிரி W இன்ட்டு Z. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1 கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. தென் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் அடிஷன். ஸோ இதில் வந்து நம்ம ரெண்டு ஆப்ரேஷனுமே யூஸ் பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நம்மளோட LHSல ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுவோம், Z2வும் Z3 ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் Z1 அண்ட் நமக்கு கிடைச்ச ஆன்சரை மல்டிப்ளை பண்ணுவோம். தென் இந்த RHSல பார்த்தீங்கன்னா Z1 Z2 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். தென் தனியாக Z1 Z3யும் தனியாக நம்ம மல்டிப்ளை பண்ணணும். தென் இங்கே ரெண்டு வந்த ஆன்சரை நம்ம வந்து ப்ளஸ் பண்ணணும். இப்போ செகண்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்குன்னா Z1 Z2 இதை வந்து தனியாக நம்ம ப்ளஸ் பண்ணணும். இது கூட வந்த ஆன்சரை Z3 கூட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். தென் RHSல Z1 Z3யை நம்ம தனியாக மல்டிப்ளை பண்ணணும். தென் Z2 அண்ட் Z3யை தனியாக மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நமக்கு கிடைச்சிருக்க ரெண்டு ஆன்சரையும் ப்ளஸ் பண்ணி இது ரெண்டுமே ஈக்குவலான்னு நம்ம செக் பண்ணணும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். இப்போ வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது x + iy. இதனுடைய கான்ஜுகேட் என்னென்னா x - iy. ஸோ இந்த கான்ஜுகேட் வரும்போது நம்ம என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். இங்கே ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா Z1 + Z2 ஹோல் பார். இந்த மாதிரி ப்ளஸில் வந்து நமக்கு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் காமனாக ஒரு பார் இருந்துச்சுன்னா அது நம்ம செப்பரேட்டாக எழுதிக்கலாம். தென் அதே மாதிரி மைனஸில் சப்ராக்ஷனில் இருக்கும்போதும் நம்ம வந்து செப்பரேட்டாக பண்ணிக்கலாம். தென் தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்கும். ஸோ Z1 × Z பார். ஸோ இதுக்கும் காமன் பார் இருந்துச்சுன்னா நம்ம செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி என்ன, இங்கே டிவைடில் இருக்குது. ஸோ டிவைட்லையும் நம்ம தனித்தனியாக எழுதலாம். பட் இங்கே வந்து Z2 பார் வந்து விச் ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 0. இங்கே Z2 0வாக இருக்கக்கூடாது. ஒருவேளை 0வாக வந்துடுச்சுன்னா சம் நம்பர் டிவைடட் பை 0, ஃபார் எக்ஸாம்பிள் 1/0 வந்துடுச்சுன்னா இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு அங்கே வேல்யூ கிடைக்காது. ஸோ இங்கே Z2ஓட வேல்யூ வந்து 0வாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி என்னென்னா ரியல் ஆஃப் Z = Z + Z பார் பை 2. ஸோ நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் நம்ம சில ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணி அதில் வந்து நம்ம ரியல் வேல்யூ பிக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Z ப்ளஸ் கொடுத்துருக்க கொஷின், தென் அந்த கொஷினோட கான்ஜுகேட்டை ப்ளஸ் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணணும். தென் இமேஜினரி ஆஃப் Z = Z - Z பார் பை 2y. ஸோ அதே மாதிரி ஒரு கொஷின்ஸ் கொடுத்துட்டாங்க, நம்ம அதை சால்வ் பண்ணி ஃபைனல் ஆன்சர்லேருந்து நம்ம இமேஜினரி வேல்யூ எடுக்கணும்னா நம்மளுடைய கொஷின் மைனஸ் அதனுடைய கான்ஜுகேட் எடுத்துகிட்டு தென் ஹோல் டிவைடட் பை 2y பண்ணோன்னா நமக்கு இமேஜினரி ஆஃப் Z கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா Z பார் n ஹோல் பார் = Z பார் ஹோல் பார் n இருக்குது. ஸோ இங்கே வந்து இங்கே பவர் n வந்து நம்ம காமனாக வெளியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இந்த என்னன்றது என்னென்னா இன்டீஜர். நெக்ஸ்ட் வந்து எய்த் ப்ராப்பர்ட்டி. எய்த் வந்து Z இஸ் ரியல். ஸோ நமக்கு வந்து கொஷனில் Z வந்து ஒரு ரியல் அப்படின்னு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லிட்டாங்கன்னா நம்ம அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கலாம். Z = Z பார் அப்படின்ட்டு. Zனா என்ன கொடுத்துருக்க கொஷின், Z பார்னா அதனுடைய கான்ஜுகேட், அது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தட் இஸ் ரியல். தென் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா பியூர்லி இமேஜினரி அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்கன்னா Z = -Z பார் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா அது வந்து பியூர்லி இமேஜினரி ஆகிடும். தென் Z பார் தி ஹோல் பார், அதாவது இங்கே டபுள் கான்ஜுகேட் இருக்கிறதா அர்த்தம். ஸோ நம்ம டபுள் கான்ஜுகேட் பண்ணால் நமக்கு சேம் அதே கொஷின் தான் கிடச்சிடும். ஸோ Z டபுள் பார் = Z. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ மாடுலஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ மாடுலஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அசியூம் பண்ணிக்கலாம் 3 + 2y. ஸோ இதுக்கு நம்ம மாடுலஸ் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா mod Z = ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட்டோட ஸ்கொயர். இங்கே நம்மளுடைய ரியல் பார்ட் என்னென்னா 3. ஸோ 3² ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டோட ஸ்கொயர். இமேஜினரி பார்ட் வந்து ஐயுடைய கோஃபிஷியன்ட், ஐ தவிர்த்து மற்ற பக்கத்தில் என்ன இருக்கோ அதுதான் இமேஜினரி பார்ட். ஸோ இங்கே 2² இருக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3² வந்து 9, 2² வந்து 4. ஸோ √13. ஸோ mod Z = √13. ஸோ இப்படி தான் நம்ம மாடுலஸ்ன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாடுலஸ் வச்சு நம்ம என்னென்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா mod z ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி mod z equal to mod z bar அப்படின்றாங்க. zன்றது நம்மளுடைய இந்த கொஷன். இதுவே z bar அப்படின்னா என்னென்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, அதனுடைய கான்ஜுகேட் தான். ஸோ 3 இங்கே ப்ளஸ் இருக்கா, ஸோ கான்ஜுகேட்னா என்ன வரும், 3 மைனஸ் 2iன்னு கிடைக்கும். ஸோ இதுக்கும் நம்ம வந்து mod கண்டுபிடிக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் இங்கே என்னென்னா 3, ஸோ 3 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே இமேஜினரி பார்ட் என்னென்னா மைனஸ் 2, ஸோ மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹியர் 3 ஸ்கொயர் இஸ் 9 ப்ளஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் என்ன கிடைக்கும், மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 2s are 4, ஸோ நமக்கு ப்ளஸ் 4ன்னு கிடைக்கும். ஸோ 9 + 4 என்ன கிடைக்கும், ரூட் 13 கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் mod z ஈக்குவல் டு mod z bar. தென் mod z1 + z2 less than or equal to mod z1 + z2. இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெரிவேஷன். இதனுடைய டெரிவேஷன் நம்ம பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா mod z1 + z2 less than or equal to mod z1 + z2 which is it is a triangle inequality. இது வந்து ஒரு 5 மார்க் கொஷின் இதனுடைய டெரிவேஷன். ஸோ இதனோட டெரிவேஷனை நம்ம ப்ரீஃபாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து mod z1 z2 equal to z1 mod z1 into mod z2. அதாவது நமக்கு வந்து கம்பைனாக z1 z2 இருக்குன்னா மாடலில் அது வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கே மைனஸில் இருந்துச்சுன்னா mod z1 minus z2 that is greater than or equal to mod of mod z1 minus mod z2. ஸோ இது வந்து நம்ம நிறைய 1 மார்க்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் நெக்ஸ்ட்டு வந்து mod of z1 by z2 டிவைடில் இருந்தாலும் நம்ம செப்ரேட்டாக z1 z2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா z2 should not be equal to 0. ஸோ ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா நமக்கு வந்து வேல்யூ கிடைக்காது. ஸோ அதனால் நமக்கு 0 இருக்கக்கூடாது, சம் நான் ஜீரோ வேல்யூஸ் தான் இருக்கணும். தென் சிக்ஸ்த்து ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா mod of z பவர் n. ஸோ இதை வந்து இந்த பவரை வந்து நம்ம மாடுக்கு வெளியே கூட எழுதிக்கலாம். ஸோ அதனால் இங்கே எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. ஸோ இங்கே என்னன்றது என்னென்னா வேர் n is integer. ஸோ n வந்து ஏதாவது ஒரு நம்பராக இருக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட ரியல் ஆஃப் z எப்படி இருக்கும்னா தட் இஸ் லெஸ் than or equal to mod z இருக்கும். தென் அதே மாதிரி இமேஜினரி ஆஃப் zம் வந்து லெஸ் than or equal to mod z தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா mod of z minus z0 is less than or. ஸோ நமக்கு இது வந்து என்னென்னா ஒரு சர்க்கிளோடைய ஈக்குவேஷன் ஜென்ரல் ஃபார்மேட். ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இது சர்க்கிள் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ நம்ம இந்த ஃபார்மேட்டில் அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு தென் z minus z0 நமக்கு வந்து லெஸ் தென் ஆர்ன்னு கிடச்சதுன்னா அது வந்து அந்த பாயிண்ட் வந்து இன்டீரியர் ஆஃப் த சர்க்கிளுக்கு உள்ளே இருக்கிறதா அர்த்தம். இதுவே z minus z0 mod of z minus z0 greater than r இருந்துச்சுன்னா தட் இஸ் எக்ஸ்டீரியர் ஆஃப் சர்க்கிள். ஸோ நமக்கு கிடச்சிருக்க பாயிண்ட் வந்து சர்க்கிளுக்கு வெளியே இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் என்னென்னா ஆர்குமெண்ட் ஆஃப் z1 into z2. ஸோ இந்த ஆர்குமெண்ட் z1 z2க்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நம்ம ஆர்குமெண்ட் எடுத்தோம்னா நம்ம அதை வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஆர்குமெண்ட் ஆஃப் z1 ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z2ன்னு எழுதிக்கலாம். தென் ஆர்குமெண்ட் ஆஃப் z1 by z2ன்னு இருக்குது. ஸோ டிவைடில் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம். தென் ஆர்குமெண்ட் ஆஃப் z பவர் n அப்படி இருந்துச்சுன்னா இந்த பவர் n வந்து நம்ம முன்னாடி ஆர்குமெண்ட்டுக்கு முன்னாடி எழுதிக்கலாம் n ஆர்குமெண்ட் ஆஃப் z. இப்போ இங்கே ஆர்குமெண்ட் அப்படின்றது என்னென்னா ஒன்றும் இல்லை, ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் y by x. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். நமக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் எனி காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2 + 3i இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்து இதனுடைய ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா x + iy ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ இதில் இந்த 2 அப்படின்றது தான் a, இந்த 3 அப்படின்றது தான் b. ஸோ ஏன்றது ரியல் பார்ட், பின்றது இமேஜினரி பார்ட். ஸோ அந்த வேல்யூஸை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நமக்கு ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் mod z ப்ளஸ் a by 2 ப்ளஸ் i b by mod b ஸ்கொயர் ரூட் ஆஃப் mod z மைனஸ் a by 2. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம mod z கொடுத்துருக்க கொஷனுக்கு mod கண்டுபிடிக்கணும். தென் ப்ளஸ் a நம்மளுடைய ab நம்ம தனியாக செப்பரேட் பண்ணி அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். தென் mod bயும் கண்டுபிடிக்கணும். mod b வந்து கண்டிப்பாக அது நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவாக மாறிடும். ஸோ தென் இங்கேயும் mod z மைனஸ் a by 2 எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 0.
ஸோ இங்கே b வந்து டிவைடில் இருக்குது. ஸோ டிவைடில் இருக்கிறதுனால அது வந்து 0வாக வரக்கூடாது. நெக்ஸ்ட்டு போலார் ஃபார்ம் வந்து என்னென்னா z ஈக்குவல் டு ஆர் இன்டூ காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. ஸோ ஆர்ன்றது என்னென்னா மாடுலஸ். நம்ம வந்து இப்போ 2 + 3i இதே கொஷின் எடுத்துக்கலாம். z ஈக்குவல் டு 2 + 3i. ஸோ இதனுடைய மாடுலஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? mod z ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணும். ரியல் பார்ட் வந்து 2. ஸோ 2 ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் 3 அதை ஸ்கொயர் பண்ணும். ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்குன்னா 2 ஸ்கொயர் இஸ் 4, 3 ஸ்கொயர் இஸ் 9. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? √13 கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய மாடுலஸ். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது மாடுலஸ். தென் அகெயின் இங்கே என்ன இருக்குன்னா தீட்டான்னு இருக்குது. ஸோ தீட்டான்றது ஃபஸ்ட்டு தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அது வந்து எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ நம்மளுடைய ரியல் பார்ட் வந்து ப்ளஸ், இப்போ 2 + 3i இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ரியலும் ப்ளஸ் இமேஜினரியும் ப்ளஸ். அப்போது இங்கே ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் இருக்கும். அப்போ அது வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் இருக்கும். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா அப்போ நமக்கு தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபான்ற ஃபார்ம்லாம் கிடைக்கும். இப்போ ஒரு வேளை ரியல் பார்ட் வந்து நெகட்டிவில் இருக்குது, இமேஜினரி பார்ட் வந்து பாசிட்டிவில் இருக்குது, அதாவது -2 + 3i இந்த மாதிரி கிடச்சதுன்னா அது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிறதா அர்த்தம். அப்போது அதனுடைய ஃபார்முலா தீட்டோட ஃபார்முலா என்னென்னா π - ஆல்ஃபா அப்படின்னு கிடைக்கும். இப்போ தேர்ட் குவாட்ரண்ட் பார்க்கலாம். இங்கே வந்து ரியல் பார்ட் வந்து நெகட்டிவ் அண்ட் இமேஜினரி பார்ட் ஆல்சோ நெகட்டிவ். அப்போது -2 - 3i இந்த மாதிரி கிடச்சதுன்னா அது தேர்ட் குவாட்ரண்ட். ஸோ அதுக்கு தீட்டாவுடைய ஃபார்முலா என்னென்னா ஆல்ஃபா - π. இப்போ ஃபோர்த் குவாட்ரண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட் வந்து பாசிட்டிவில் இருக்கணும். ஸோ 2 தென் இமேஜினரி பார்ட் வந்து நெகட்டிவில் இருக்கணும். ஸோ 2 - 3i. ஸோ அப்போ ஃபோர்த் குவாட்ரண்ட் கிடைக்கும். ஸோ ஃபோர்த் குவாட்ரண்ட்கான ஃபார்முலா வந்து தீட்டா ஈக்குவல் டு -ஆல்ஃபா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆல்ஃபாவை கண்டுபிடிச்சு அதை வந்து இந்த தீட்டா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நமக்கு போலார் ஃபார்ம் கிடைக்கும். இப்போ அந்த போலார் ஃபார்ம் வச்சு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா நமக்கு ஒரு z அப்படின்ட்டு ஒரு போலார் ஃபார்மில் எழுதியாச்சு. ஆர் இன்டூ காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. ஸோ இதுலேருந்து z இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த ஆர் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம இன்வர்ஸ் கீழே எழுதிக்கணும். ஸோ 1/r அப்படின்னு கிடச்சிரும். தென் இங்கே என்ன ஆகும்னா சிம்பிள் சேஞ்ச் ஆகும், ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ். ஸோ இது எப்போ ஆகும்னா நம்ம z இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும் போது. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா z1 அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒரு போலார் ஃபார்மேட்டில் இருக்குது. தென் அதே மாதிரி z2 ஒரு போலார் ஃபார்மேட்டில் இருக்கிற நம்பர் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த r1ம் r2வும் இங்கே நமக்கு மல்டிப்ளை ஆகிடும். தென் இங்கே பார்த்தீங்கன்னா காஸ் θ1 இருக்குது, இங்கே காஸ் θ2 இருக்குது. ஸோ இந்த θ1 θ2 வந்து இங்கே நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும். தென் அகெயின் ப்ளஸ் ஐ சைன் போட்டுட்டு இந்த θ1யும் θ2யும் நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும். இதுதான் செகண்ட் ப்ராப்பர்ட்டி. தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா நமக்கு z1 அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், தென் z2ன்னு இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த r1 இந்த மாடுலஸையும் நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கணும். தென் காஸ் θ1 அண்ட் θ2 இந்த ரெண்டு ஆர்குமெண்ட்டையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். தென் அதே மாதிரி சைன் θ1 சைன் θ2 இந்த ரெண்டு ஆர்குமெண்ட்டையும் நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிமூவியஸ் தியரம் இருக்குது. ஸோ டிமூவியஸ் தியரம் அப்படின்னா என்னென்னா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்னு ஒரு போலார் ஃபார்மேட்டில் இருக்கும். தென் பவர் என்னன்னு இருக்கும். ஸோ இந்த பவர் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய இந்த ஆர்குமெண்ட் கூட இந்த தீட்டா கூட நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதுவே இது வந்து 1/n அந்த மாதிரி பவர் இருந்துச்சுன்னா அதுவும் சேம் அப்படியே தான் நமக்கு இங்கே மல்டிப்ளை ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து ஜென்ரல் ஃபார்மேட்டில் எழுதிடுவோம். இங்கே தீட்டா இருக்கா, தீட்டா கூட தீட்டா ப்ளஸ் 2kπ இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த 1/n நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். ஸோ தீட்டா ப்ளஸ் 2kπ இருக்கும். ஸோ அது கூட நம்ம 1/n மல்டிப்ளை பண்ணும்போது இது வந்து ஹோல் டிவைடட் பை n இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த 1/n இருந்துச்சுன்னா இதனுடைய கேவோட வேல்யூ நம்ம எது வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா இந்த n-க்கு முன்னாடி டேர்ம் வரைக்கும், அதாவது n-1 வரைக்கும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்னென்ன ரூட்ஸ் கிடைக்குன்னா 1 ஒமேகா ஸ்கொயர் இந்த மாதிரி கிடச்சிட்டே இருக்கும் அப் டு ஒமேகா பவர் n-1. ஸோ இந்த ரூட்ஸ் வச்சு நமக்கு இன்னொரு 2 ப்ராப்பர்ட்டி தெரியணும். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னென்னா இந்த ரூட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா -1 பவர் n-1 அப்படின்னு கிடைக்கும். தென் இந்த ரூட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 0ன்ற வேல்யூ கிடைக்கும். தென் இங்கே வந்து ஒமேகா கியூப் அப்படின்றது வந்து
1 இது வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்ம எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுவோம். இப்போது இங்கே வந்து ஒமேகாவோட பவர் வந்து கிரேட்டராக இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 36 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒவ்வொரு ரூட்டாக வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ 36 அப்படின்றது 3 டேபிளில் டிவிசிபிள் ஆகும். அப்போ இங்கே டேரெக்டாக நம்ம 1ன்னு எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒமேகா பவர் 37 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ஒமேகா பவர் 36 + 1 அப்படி எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒமேகா பவர் 36 இன்ட்டு ஒமேகா பவர் 1 அப்படின்னு கிடைக்கும். ஒமேகா பவர் 36 நம்ம எப்படி எழுதலாம்னா ஒமேகா கியூப் இன்ட்டு 12 அப்படி எழுதிக்கலாம். இன்ட்டு ஒமேகா பவர் 1 ஈக்குவல் டு ஒமேகா கியூப்ன்ற வேல்யூ என்னென்னா 1. ஸோ 1 இன்ட்டு 1 பவர் 12 இன்ட்டு ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். 1 பவர் 12 என்ன 1 தான். ஸோ 1 இன்ட்டு ஒமேகா நமக்கு ஒமேகான்னு கிடைக்கும். ஸோ ஒமேகாவோட பவர் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நம்ம அது 3 டேபிள் 3யோட மல்டிபிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டு அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிள் லா ஆஃப் இன்இக்வாலிட்டி இதனுடைய டெரிவேஷன் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரூவ் mod of z1 plus z2 less than or equal to mod z1 plus mod z2. ஸோ இந்த ப்ரூஃப் வந்து எப்படி வந்தது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா நம்ம இந்த LHS எடுத்துக்க போகிறோம். LHS equal to what mod of z1 plus z2 இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம சிங்கிள் ஜெட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ mod z ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம்னா z into z bar அப்படின்னு எழுதலாம். ஸோ இங்கே நம்மளுடைய z என்னென்னா z1 plus z2. So z1 plus z2 into z1 plus z2 whole bar இந்த மாதிரி எழுதலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஹோல் பாரை வந்து நம்ம செப்பரேட்டாக எழுதிக்கலாம். ஸோ z1 plus z2 ஹோல் பாராக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம z1 bar plus z2 bar அப்படின்னு எழுதிக்கலாம் by using the property. So z1 plus z2 into z1 bar plus z2 bar. இப்போ இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். z1 into z1 bar. Next z1 into z2 bar. Next வந்து z2 into z1 bar. Then z2 into z2 bar. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம் z1 into z1 bar. இந்த நெக்ஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா z1 z2 இது ரெண்டும் சேமாக இருக்குது, பட் பார் மட்டும்தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ z1 z2 bar ப்ளஸ் z1 bar into z2 இது மட்டும் ப்ராக்கெட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் z2 into z2 bar. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா இது ரெண்டு ஈக்குவலாக கொண்டு வர போகிறோம். ஸோ இங்கே நமக்கு z1 z2 bar இதை வந்து நம்ம எந்த சேஞ்சஸும் கொண்டு வர போகிறதில்ல. இந்த செகண்ட் டேர்மை தான் ஃபஸ்ட் டேர்ம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா z1 bar z2க்கு வந்து நம்ம ஒரு கான்ஜுகேட் எடுக்க போகிறோம். ஸோ கான்ஜுகேட் எடுத்தோன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே z1 bar இருக்குது ப்ளஸ் z1 into z2 bar இருக்குது ப்ளஸ் இங்கே z1 ஹோல் பார்னு இருக்குது. ஸோ z1 ரெண்டு கான்ஜுகேட் டபுள் கான்ஜுகேட் அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம z1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அதனால் இங்கே வந்து z1 அப்படின்னு கிடைக்கும். இந்த z2க்கு ஒரு கான்ஜுகேட் இருக்குது. ஸோ z2 கான்ஜுகேட் அப்படின்னு வரும் ப்ளஸ் z2 into z2 bar. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா z1 into z1 bar ப்ளஸ் இங்கே வந்து ரெண்டுமே ரியல் வேல்யூஸ். ஸோ அதனால் நம்ம 2 into ரியல் ஆஃப் z1 z2 bar அப்படின்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் z2 into z2 bar. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா z1 bar ப்ளஸ் இது வந்து நம்ம 2 into mod எடுக்க போகிறோம் இந்த z1 z2 barக்கு. ஸோ அதனால நமக்கு இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு போட்டுக்கலாம். ஸோ 2 into mod of z1 into z2 bar ப்ளஸ் z2 bar. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டை பார்த்தீங்கன்னா z1 z2 பார்னு இருக்கா. ஸோ இதுதான் அங்கே இருக்குது. ஸோ இது வந்து நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன வரும்னா ஈக்குவல் டு mod of z1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 into z1 z2 bar ப்ளஸ் mod of z2 ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா mod of z1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 into இங்கே வந்து
2 டேர்ம் ஒரே மாடுக்குள்ள 2 வேல்யூ இருக்குது Z1 Z2. இது என்ன பண்ணலாம்னா நம்ம தனித்தனியாக கூட மாட் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் another ப்ராப்பர்ட்டி. ஸோ அதனால் இங்கே வந்து Z1க்கு ஒரு மாட் அண்ட் Z2 பார்க்கு ஒரு மாட். ஸோ ப்ளஸ் Z2 ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா Z1 பார் ப்ளஸ் 2 இன்ட்டு Z1. இங்கே Z2 மாடுன்னு இருக்குது. ஸோ Z2 பார்னு இருக்குது. ஸோ மாட் ஆஃப் Z பாரை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா Zன்னு எழுதலாம். ஸோ இங்கே மாட் ஆஃப் Z2 பார் இருக்குது. ஸோ நம்ம மாட் ஆஃப் Z2 அப்படின்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் மாட் ஆஃப் Z2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய A + B ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. திஸ் இஸ் A ஸ்கொயர் ப்ளஸ் 2AB ப்ளஸ் B ஸ்கொயர். ஸோ நமக்கு என்ன வரும்னா A ப்ளஸ் B ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது எதனுடைய ஆன்சர்னா இதனுடைய ஆன்சர். ஸோ மாட் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 ஹோல் ஸ்கொயரோட ஆன்சர் என்னென்னா இதுதான். Z1 ப்ளஸ் Z2ஓட ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம்னா நம்மளுடைய இந்த ஸ்கொயர் 2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ வில் கெட் மாட் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 less than or equal to Z1 plus Z2. ஸோ இதுதான் ட்ரையாங்கிள் ஆஃப் இன்இக்வாலிட்டி. வாவ், எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனால் எப்படிங்க வாங்குறது நான் இதை அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்லை வெப்சைட்ஸில் போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்கள் வெப்சைட் வந்துடும். அதில் ஈஸியாக நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லேயும் இருக்கும். அமேசான் லிங்க்கு நாங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அமேசானில் போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும். லோவஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க கைகோர் எஜுகேஷன்.